கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபிப்போமா. இசப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி. இந்த நேரத்தில் பகிரப்பட போகிற உமது வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளுக்கும் அவங்களுக்கும் இடையில எந்த திரையும் வராதபடி அதை நீக்கி போட்டு இந்த வசனம், இந்த வார்த்தைகள் அவங்களுக்குள்ளேயும் அவங்க தலைமுறைகளுக்குள்ளேயும் 100 மடங்காய் 1000 மடங்காய் பலன் தருவதற்கு கிருபைகள் பாராட்டும். இந்த வசனங்களை சாத்தான் திருடி கொண்டு போகாதபடிக்கு வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். உம் சித்தத்தை செய்ய வாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய சித்தம் ஒவ்வொரு சூழ்நிலையில் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அந்த நிகழ்ச்சியிலன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம அப்படி பார்க்க போகிற காரியம் வரதட்சணை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊரில் ஒரு பொண்ணுக்கோ இல்லை ஒரு பையனுக்கோ வரன் பார்க்க போகிறாங்க அப்படின்னா பேச்சு எப்படி ஆரம்பிப்பாங்க தெரியுமா? இந்த இடத்துல இப்படி ஒரு பொண்ணு இருக்குது, இவ்வளோ நகை போடுவாங்க, இவ்வளோ பணம் தருவாங்க. இதுதான் கல்யாணத்தோட முதல் பேச்சு, சரியா? இது நம்மளுக்கு பழகி போன கலாச்சாரம். இது இப்போ உள்ளதில் பல காலமாக இருக்குது, இப்படி தான் இருக்குது, சரியா? ஊரில் மற்ற உலகத்தார் தான் இப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சபைக்குள்ளேயும் இதோட தாக்கம் இருக்குது. சபையில் எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். சபை அந்த வகையில் ரொம்பவே நல்லா இருக்குது நிறையா விஷயங்களில். இன்னும் ஆண்டவர் தான் சபையோட மேய்ப்பராக இருந்து நடத்திட்டு இருக்கார். ஸோ இதில் பிரச்சனையே இல்லாமல் நிறையா குடும்பங்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் உலகத்தாரை பார்த்து அந்த காரியங்களை நம்ம கலாச்சாரங்க பேரில் சபைக்குள்ளேயும் ஏமாந்து போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி அவங்க வழி தப்பி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தேவனுடைய சித்தம் இந்த காரியத்தில் என்ன அப்படின்னு சொல்லி நாம் இப்போ வசனத்தில் பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ரூத் கதை தெரியும் இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க. ரூத் யார்? அவள் ஒரு மோவாபிய தேசத்து பெண். மோவாப் தேசம் எப்படி வந்துச்சு? லோத்துன்னு ஒருத்தர் ஆபிரகாமோடு இருந்தார் இல்லையா, அந்த லோத்துக்கும் அவருடைய மகள், அதாவது லோத்துக்கு மதுபானம் கொடுத்து அவரை மயங்க வச்சு அவர் மகள் அவரோட இணைஞ்சு உண்டான ஒரு சந்ததியில் வந்த பொண்ணு, சரியா? ஆண்டவரோட சித்தமே இல்லாமல், கரெக்டாக சொல்ல போனால் சாத்தாரோட தந்திரத்தினால உண்டான ஒரு சந்ததியில் வந்த ஒரு பொண்ணு. அவங்க இஸ்ரவேல் மக்கள் அவங்கள ரொம்பவும் மோவாபியரை கீழ் ஜாதியாக ஒரு கீழானவர்களாக தான் நினைப்பாங்க. அவங்க கூட சேர மாட்டாங்க. அப்படி ஒரு இனத்தில் வந்த ரூத் அவள் என்ன ஆகுது அப்படின்னா, அவள் நாட்டுக்கு இஸ்ரேல் தேசத்துலேருந்து நவோமி அவங்களோட குடும்பத்தோடு அங்கே போய் குடியேறுறாங்க வேலை நிமித்தமாக. அப்போ அவங்க நவோமியோடைய 2வது மகனை ரூத் கல்யாணம் பண்ணுறா. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவளுடைய கணவர் இறந்து போயிட்டார். ரூத் விதவை ஆகியாச்சு. இப்போ நவோமியோட 2 மகன்களும் இறந்து போயிட்டாங்க, அவளோட கணவர் இறந்து போயிட்டாங்க. அதனால் நவோமி இனிமேல் நான் அந்த நாட்டில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட சொந்த தேசத்துக்கு போகிறேன்னு சொல்லி நவோமி திரும்பி வர்றப்ப ரூத் பிடிவாதமாக நவோமி கூட திரும்பி வந்துடுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு, இஸ்ரவேலின் தேவன் தான் உண்மையான தேவன், அவர் தான் என்னோடய தேவன், அவர் தான் எனக்கு வேணும், நான் அங்கே தான் இருப்பேன், நான் உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி நவோமி கூட ரூத் கிளம்பி வந்தாச்சு. எப்படிப்பட்ட தேசத்துக்கு வர்றா? இங்கே வந்தால் இந்த தேசத்தில் அவளை என்ன தலையில் தூக்கி வச்சு ஆட போகிறாங்க? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்கள கீழ் ஜாதியாக, அது ரொம்ப கீழானவர்களாக பார்ப்பாங்க. ஸோ மக்கள் அவங்கள வெறுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேசத்துக்கு வர்றா. ரூத் அவளுடைய சொந்த தேசத்துலேயே இருந்தால் அவள் வேறு கல்யாணம் அவளுக்காக பண்ணி வச்சு அவள் திரும்பி ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள அழகாக போயிருக்க முடியும். ஆனால் அதெல்லாத்தையும் விட்டுட்டு தன்னை வெறுப்பாங்கன்னு தெரிகிற ஒரு தேசத்துக்குள்ளே வர்றா. இதில் இன்னொரு காரியத்தை கவனிச்சிங்கன்னா, பின்னாட்களில் இந்த ரூத்தோட வம்சத்தில் வந்த தாவீது இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு சூழ்நிலையில் பிரச்சனை வர்றப்ப அவரோட பெற்றோர், அதாவது ரூத்தோடைய பேரன் தாவீதோடைய பெற்றோர், அவங்கள கொண்டு போய் மோவாபில் உள்ள அரச குடும்பத்தில் தான் பாதுகாப்புக்காக வச்சாருன்னு வசனத்தில் இருக்குது. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ ரூத்தோடைய சொந்தக்காரங்க அரச குடும்பத்தினராக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ ஒரு வசதியான ஒரு பின்புலத்தில் இருந்து வந்த ஒரு பெண், அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த தேவன் வேணும்னு சொல்லிட்டு அவள் இங்கே கிளம்பி வரா. இங்கே என்ன காத்துக்கிட்டு இருக்குது? வறுமை காத்துக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு இப்போ அவள் மோவாபிய பெண்கிறதுனால ஈஸியாக யாரும் வேலைலாம் கொடுத்துக்கிட மாட்டாங்க. அவள் போய் என்ன பண்ணுறா, வயலில் அறுவடை பண்ணதுக்கப்புறம் கீழே விழும் பார்த்திங்களா தானியம், அதை புறக்கி எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வரலான்ற வேலைக்கு தான் அவள் போகிறா. அப்படியான ஒரு வைராகியமாக அவள் வாழ்கிற நேரத்தில் அவள் கூட ஆண்டவர் இருந்து அவளுக்கு கரெக்டாக போவாஸ்க்கு அவளை காமிக்கிறாரு. போவாஸ் தேவ சித்தத்தை அறிஞ்சு அவளை திருமணம் செய்கிறாரு. அவங்க ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவளுடைய போவாஸுக்கும் ரூத்துக்கும் அவங்க வம்சத்தில் வந்தவங்க தான் யூதாவின் ராஜாக்கள். நம்ம தாவீதுனாலும் சரி, அவரோட தாவீது வம்சத்தார் எல்லாரும் ரூத்தோட வம்சத்தார். ஏசு கிறிஸ்துவும் அந்த வம்சத்தில் தான் பிறக்கார். ஏசப்பாவுடைய வாழ்க்கையை அந்த யாரெல்லாம் அவங்களோட முன்னோர்கள் குறிக்கிற அட்டவணையில் பார்த்தீங்கன்னா, எல்லா பெண்களுடைய பேர், அவங்களோட முன்னோராக இருந்த தகப்பன் பேர்கள்லாம் இருக்கும், தாய்மார் பேர் எல்லார் பேரும் இருக்காது. ஆனால் ரூத்து பேரை ஸ்பெசிஃபிக்காக அங்கே எழுதி வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ரூத்தை ஆண்டவர் கடைசி வரைக்கும் மறக்கலை. இன்றைக்கும் நம்ம ரூத்தை பற்றி பேசுகிறோம். ஆண்டவர் அப்படித்தான் ரூத்தை ஞாபகம் வச்சுருக்கிறார், சரியா? இதை எதுக்கு பேசிகிட்டு இருக்கோம்? அன்றைக்கி அவங்க ரூத்து போவாஸ் திருமணம் எப்படி இருந்தது,
அவங்க வந்து ஜாதி பார்க்கல, அவங்க கீழ் ஜாதியா மேல் ஜாதியா அதை பார்க்கல. ரூத் அழகாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி எங்கேயும் எனக்கு வசனம் புரியல. அவள் ரூத் அழகாக இருந்தாளா இல்லையான்னு போவாஸ் பார்க்கல. சரிங்களா? அவள் ஆண்டவருக்கு இவ்வளோ வைராகியமாக நிற்கா. அவளுடைய குணாதிசயங்கள் என்ன? வேலை பார்க்குறவளா இருக்கா ஆண்டவருக்காக. ஏன்னா அவளுக்கு வேறு எங்கே வேணாலும் இருந்திருக்கலாம், அவள் நாட்டில் இருந்திருக்கலாம். இப்படி ஒரு இடத்துக்கு வரணும்னு அவசியம் கிடையாது, இப்படி ஒரு வேலை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவள் வந்து எது அவளுக்கு கர்த்தருக்குள்ளே இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அவள் செஞ்ச பெண்ணாக இருந்தால் அதனால் அவளுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுது. அவருக்கு ஒரு நல்ல திருமணம் அமைஞ்சுது. அதுக்கு ஏற்ற மாதிரி போவாஸ் இருந்தார், சும்மா யாருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கல. சரிங்களா? போவாஸும் அவள் வந்து ஜாதி பார்க்காத, அவள் எவ்வளோ சொத்து கொண்டு வரா, எவ்வளோ பணக்காரியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம கர்த்தருக்கு அந்த பொண்ணு வைராகியமாக நிற்கிது, அவள் வந்து சக மனுஷங்களை ஒழுங்காய் நேசிக்கிறாள் அப்படின்னு புரிஞ்சு அவர் கல்யாணம் பண்ணுறார். சரிங்களா? ஸோ திருமணம் இப்படி நடக்கணும். எப்படி நடக்கணும்? பொண்ணுகிட்டேருந்து எவ்வளோ காசு வருது, பொண்ணு வீட்டிலேருந்து என்னெல்லாம் வருது, பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது, நமக்கு பிடிச்ச ஜாதியாக, இதெல்லாம் பார்த்துலாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. சரிங்களா? இது எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுடைய சித்தமாக இந்த திருமணம் வர்றவங்க ஆண்டவருக்காக வைராகியமாக இருக்காங்களா அதை பார்த்து கல்யாணம் பண்ணணும். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து அப்போ பொண்ணுங்க தான் வைராகியமாக இருக்கணும் அப்படின்னு அந்த வசனத்தை சொல்லியிருக்கு. ரூத்தை தானே சொல்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது. ஆண்களும் வைராகியமாக இருக்கிறவங்கள தான் நீங்கள் பார்க்கணும். இங்கே வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். மத்தேயு 10:37, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மத்தேயு 19:29, என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளையையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்வான். இதெல்லாம் என்ன சொல்லியிருக்கு? இதெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க விட வேண்டிய இருக்கும். அப்போ எல்லாரும் வேண்டான்னு விட்டுட்டுன்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் இவங்களை விட ஆண்டவரோட வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி வைராக்கியமாக வந்தால் தான் ரட்சிப்புக்குள்ளே நம்ம ஆண்டவர் பின்னாடி வந்துவிட்ருப்போம். சரிங்களா? இது ஆண்களும் இதை பின்பற்றணும், இதை பெண்களும் பின்பற்றணும். அப்படி வைராக்கியமாக இருக்கிறவங்க இது மட்டும் இல்லை, நிறையா விஷயம் இருக்குது. இப்போ ஒரு தொழில் போகிறாங்க, தொழிலில் போனால் ஓகே நாங்கள் பீடி விற்கக்கூடாது, பீடி விற்று சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் பண்ண மாட்டேன், ஏன்? அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அதே மாதிரி தேட்டர் கட்டினா சம்பாதிக்கலாம், நான் சினிமா தேட்டர் கட்ட மாட்டேன், ஏன்னா எனக்கு அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். இது மாதிரி தொழில் வாய்ப்புகள், வட்டிக்கு நான் கொடுக்க மாட்டேன், வட்டி கொடுத்து என்னால் சம்பாதிக்க முடியும், ஆனால் நான் செய்ய மாட்டேன், ஏன்னா அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். இப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்காக எத்தனையோ தொழிலை விட்டவங்க இருப்பாங்க, எத்தனையோ வாய்ப்புகளை விட்டவங்க இருப்பாங்க. இதெல்லாம் ஆண்களும் செய்ய வேண்டியிருக்கும், பெண்களும் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ இப்படி ஆண்டவருக்காக நான் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுல தான் நான் முக்கியமாக இருப்பேனே தவிர மிச்ச எந்த காரியங்களையும் வசனத்தோடு மேலே தூக்கி வைக்க மாட்டேன்னு இருப்பாங்க. பார்த்தீங்களா? அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும். அதுதான் ரூத்து போவாஸ் திருமணத்தோட அடிப்படை. அது பணத்தை வச்சு வந்தது கிடையாது. அப்படி இருந்ததுன்னா அவங்க தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா நான் எதுக்கு சொல்லியிருக்கேன்னா, பணம் எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டால், அந்த பணம் வந்தால் தானே சிஸ்டர் வீடு நல்லாயிருக்கும், எங்கள் வீட்டுக்கு என் பையனுக்கு வசதியாக இருக்கும், என் வீட்டுக்கு நல்லாயிருக்கும். இல்லை, அந்த பணம் வந்து உங்கள் சந்ததியை நல்லா ஆக்காது. சரிங்களா? ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செஞ்சு அவர் சித்தத்தை பார்த்து நீங்கள் திருமணம் பண்ணுங்கள். அப்போ உங்கள் சந்ததி நீங்கள் இருக்கிற காலம்லாம் தாண்டி எப்போ தாவீது காலத்துக்கு அப்புறம் வரிசையாக அவ்வளோ பேர் ராஜாக்கள், இயேசு கிறிஸ்துவே அங்கே தான் பிறக்கிறார். சரிங்களா? அந்த அளவுக்கு சந்ததி அங்கே தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தேவ சித்தத்தின்படி நீங்கள் திருமணத்தை பண்ணுங்கள். வைராக்கியம் வசனத்தை பின்பற்றுறவங்களை பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள், வரதட்சணையை பார்த்து கல்யாணம் பண்ணாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, அப்போனா வந்து இதனால் சிலர் என்ன சொல்லிடுறாங்க தெரியுமா? பொண்ணுக்கு ஒரு பைசா கொடுக்கக்கூடாது, வெறும் கையாக தான் வரணும். சரிங்களா? இது எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னால், அப்போ அம்மா அப்பாவுடைய சம்பாத்தியத்தில் பொண்ணுக்கு உரிமையே இல்லை, பையனுக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு ஆயிரும் இல்லைங்களா? நம்ம நாட்டு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? பொண்ணுங்களுக்கு சொத்தில் பங்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? எந்த ஒரு சட்டமும் கர்த்தருடைய அதிகாரம் இல்லாமல் வரப்போகிறதே இல்லை. அந்த வசனம் வேதத்துக்கு எதிராக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை பின்பற்றக்கூடாது. வேத வசனம் பொண்ணுங்களுக்கு சொத்து கொடுக்குறதுக்கு எதிராக இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெற்றோர் பொண்ணுக்கு அவங்க சொத்தில் அவங்க என்ன பங்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அது நகையாக கொடுக்காங்களோ இல்லை பணமாக கொடுக்காங்களோ இல்லை நிலமாக கொடுக்காங்களோ இல்லை அவங்க என்னதான் கொடுக்காங்களோ, அது பெற்றோர் தாம் பொண்ணுங்களுக்கு அவங்க விருப்பப்படி செய்ய போகிறாங்க. அதில் போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எனக்கு நீங்கள் இவ்வளோ தந்தா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற பேரத்தை வைக்காதீங்க. அதுக்கு பேர் தான் வரதட்சணை. இவ்வளோ பணம் இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த பணத்தை கடவுளாக்கிடுறீங்க. நம்ம எதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு? ஆண்டவர் இந்த திருமணத்தை விரும்புகிறாரு, அதனால் நாங்கள் கல்யாணம் பண்ணுறோங்கிறதான் அடிப்படையாக இருக்கணும். தேவ சித்தம் அவருக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நாம் கல்யாணம் பண்ணுறோம். ஆதாம் ஏவாள் அப்படி தானே சேர்ந்தாங்க. ஒவ்வொரு கல்யாணமும் வேதாமத சரியான திருமணங்கள் எல்லாம் ஆண்டவர் சித்தத்தினால் நடந்தது.
அப்படி தான் நம்ம வந்து பண்ணணுமே தவிர, நான் இவ்வளோ பணம் வந்தால் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன், அந்த பணத்தை கொண்டு போய் நீங்கள் கடவுளோட இடத்துல வைக்கிறீங்க, அப்புறம் வந்து சாத்தானை கையை பிடிச்சி உள்ளே கூட்டு வர்றதுக்கு அது சமம். அந்த திருமணம் ஆசீர்வாதமாக இருக்காது. பெண் வீட்டார் அதனால் தெரியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து பணத்துக்கோ நகைக்கோ பேரம் பேசினா புரிஞ்சுக்கோங்க, அது ஆண்டவர்கிட்டருந்து வரல. ஆண்டவர் வந்து அப்படி ஒரு திருமணத்தை அனுப்ப மாட்டார். பயப்படாதீங்க. எங்களுக்கு நான்லாம் வந்து எப்படிலாம் நின்று எனக்கு ஆண்டவர் திருமணம் பண்ணி வச்சார். ஏன்னா எனக்கே முதல்ல நான் அப்படி வரதட்சணைலாம் கொடுக்க மாட்டேன்னு பேசின உடனே எல்லாரும் சொன்னது, அப்புறம் உனக்கு கல்யாணம் நடக்காது அப்படி சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை. நம் தேவன் நமக்கு போதுமானவர். சரியா? அந்த பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. சரிங்களா? அப்போ பொண்ணு வீட்டிலேருந்து கொடுக்குறத என்ன பண்ணணும்? பொண்ணு வீட்டில் அவங்க அம்மா அப்பா பொண்ணுகிட்ட கொடுங்க, அதை பொண்ணு வச்சு அவங்க என்ன பண்ணணும்னு அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் போய் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து போய் அது என்னமோ உங்களுக்கு உரிமையான பணம் மாதிரி நீங்கள் உட்காந்து சபையிலேருந்து அதை வாங்கி உங்களுக்கு அதில் ஒரு கௌரவம், அது ஒரு பெருமை, இவ்வளோ ரூபா கொடுத்தா தான் நம்மளுக்கு இது, இவ்வளோ நகை கொடுத்தா தான் கௌரவம்னு சபையில் வச்சு வாங்கி அதை கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறீங்கன்னு வைங்க. அதுவும் நான் சில குடும்பங்களை பார்த்துருக்கேன். பொண்ணு வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து இவங்க பொண்ணுக்கு நகை செஞ்சு போடுவாங்க, இவங்க பொண்ணுக்கு போய் கொடுத்துட்ருப்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து அது ஏதோ உரிமையான அந்த பணமே பொண்ணு வீட்டிலேருந்து கொடுக்குறது ஏதோ மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவுக்குள்ள பணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நான் அப்படி பார்த்து பொண்ணு வீட்டில் பணம் வாங்கிட்டு வந்து தான் பொண்ணு வீட்டில் கொடுத்தப்பா நான் பார்த்த ஒரு குடும்பத்தில் கூட அந்த பொண்ணுங்க லைஃப் நல்லா இல்லை. அதாவது மகள்கள் வாங்குறாங்க பார்த்தீங்களா, என்ன ஆகுது? நான் பார்த்து சிலருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க பிள்ளைங்க இருப்பாங்க தெரியுமா, அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. இல்லை அதை விட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வேளை கல்யாணம் ஆனால் கூட அவங்களுக்கு பிள்ளை இல்லை. இந்த மாதிரி பிரச்சனையில் தான் போகுது. ஏன் அப்படின்னா வேதாகமத்தில் அடுத்தவங்க உழைப்புக்குள்ள பணம் இருக்குது தெரியுமா, அது நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அது சாபமாக இருக்கும்னு இருக்குது. ஸோ உங்கள் மருமகளோடைய அவங்க அம்மா அப்பா சம்பாதிச்சு அவங்க பிள்ளைக்குன்னு வச்சுருந்த காசை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சாலோ, அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் பிள்ளைக்கு போய் நீங்கள் கொடுத்தாலோ அந்த சாபத்தை தான் கொண்டு வந்து உள்ளே வைக்கிங்க. பணம் இல்லை, அது வீட்டில் வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் சேர்த்து அழிச்சு போட்டுரும். அந்த விபரீதமான வேலைக்குள்ளெல்லாம் போகாதீங்க. ஆண்டவரை நம்பி அவர் சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு திருமணம் பண்ணுங்கள். யார் யாருக்கு என்னென்ன தரணுமோ அதை தேவன் பார்த்து, உங்கள் மகளுக்கு என்ன தரணுமோ அதை அவரே செஞ்சுருவார், உங்கள் மகனுக்கு என்ன செய்யணுமோ அதை அவரே செய்வார். அந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டில் கொடுக்குறாங்களோ அதை அந்த பொண்ணு கையில் கொடுங்க. அந்த பொண்ணு நீங்கள் என்ன வாங்கி கொடுக்குறது பொண்ணு, நான் அதை தான் சொல்லுவேன். மாமனார் மாமியாருங்கிறவங்க உள்ளே போய் பொண்ணோட நகையிலையோ பணத்துலையோ இல்லை வரதட்சணையிலையோ கை வைக்காதீங்க. அவங்க சொத்து பங்கு பெற்றோராக இருக்கவங்க, பொண்ணுக்கு பிறந்தவங்க, பொண்ணு வச்சுருக்கவங்களும் சரி, பையனை வச்சுருக்கவங்களும் சரி, உங்கள் பிள்ளைங்களுக்குள்ளதை உங்கள் பிள்ளைங்கிட்ட கொடுங்க. நம்ம மகனுக்குள்ளே சொத்தை கொண்டு போய் மருமக கையில் கொடுத்து நீ பார்த்துக்கோமான்னு கொடுக்க மாட்டோம்ல, மகன்கிட்ட தானே கொடுப்போம். அதே மாதிரி மகன்கிட்ட கொடுங்க. கணவன் மனைவியாக அவங்க சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க அதை எப்படி நடத்தணுமோ அதை ஆண்டவர் நடத்துவார், அவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே 2 பேரே கிடையாது, அவங்க ஒருத்தர். ஆனால் இது திருமணம் இந்த அடிப்படையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறான காரியம். ஆக ஒரு திருமணத்தில் தேவ சித்தம் என்ன தான் இருக்குன்னா மொதல் விஷயம் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? வரன் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா வரதட்சணையோட அடிப்படையில் பார்க்காதீங்க, தேவ சித்தத்தை புரிஞ்சுட்டு பாருங்கள். அப்போ ஆண்டவர் திருமணத்துக்குள்ளே அழகாக நடத்துவார், ஏற்ற காலத்தில் ஏற்றதை செய்து முடிப்பார். சரிங்களா? இதில் இன்னும் திருமண காரியத்தில் வேதாகமம் நிறையா விஷயங்களை பேசியிருக்குது. அதை கர்த்தருக்கு சித்தமானால் வரும் வாரங்களில் பார்ப்போம். இப்போ நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி. இந்த எல்லையில் நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே. இந்த எல்லைகளில் யாருக்குனாலும் கர்த்தாவே, நீர் திருமணம்னு வைத்திருக்கிற காரியம் அது உம்முடைய சித்தத்திலிருந்து வர்றதா இருக்கணும் ஆண்டவரே. ஆதாமுக்கு ஏவாளை நீர் உண்டு பண்ணி கொடுத்த தேவன் கர்த்தாவே, எங்களுக்கு தேவையான ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை துணையும் நீரே அவர்களுக்கு தருகிறவராக இருக்கிறீர். அதில் உள்ளே சாத்தான் அவனுடைய சித்தத்தையோ அவனோட திட்டத்தையோ கொண்டு வந்து அந்த திருமண வாழ்க்கையை அழித்து போடாதபடிக்கு, பிரச்சனையை கொண்டு வராதபடிக்கு, அவன் கொண்டு வருகிற தந்திரங்களை உமது பிள்ளைகள் உணர்ந்து அதற்குள் விழுந்து போகாதபடிக்கு நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும் கர்த்தாவே. ஒவ்வொரு திருமணமும் சிறப்பானதாய், சந்தோஷமானதாய், மகிழ்ச்சியானதாய், வெற்றிகரமானதாய், தேவ சந்ததியை கொண்டு வர்றதா இருக்கணுங்கிறது தான் உங்களோட சித்தமாக இருக்குது கர்த்தாவே. அந்த சித்தத்துக்குள் ஒவ்வொருவர் திருமணத்தையும் நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும். இல்லை வேறு எந்த விதமான திருமண பிரச்சனைகளுக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறவங்க இந்த நிகழ்ச்சி இந்த நேரத்தில் பார்த்துட்டு இருந்தாலும் ஆண்டவரே நீர் அசைவாடும் ஆவியானவரே அவர்கள் எல்லையில் அசைவாடி அவர்கள் எதை செய்யணுங்கிறதை அவங்களுக்கு நீர் உணர்த்தி அவங்களுக்கு தெரிவித்து அவங்களை வழி நடத்தும் கர்த்தாவே. அந்த திருமணத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நீரே நீக்கி போடும் கர்த்தாவே. நீர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற தேவன், அதே போல் கசப்பாக இருக்கிற தண்ணீரை மதுரமாய் மாற்ற முடிந்த தேவன் கர்த்தாவே. நீர் ஆசீர்வதியும். திருமணத்தை ஆசீர்வதிப்பது உங்கள் சித்தமாக இருக்கிறது. மனிதன் தனிமையாக இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து கணவனும் மனைவியும் ஒருத்தராக இருக்கிறதே நீர் விரும்புகிற தேவனாக இருக்கிறீர். அதை இந்த எல்லைகளில் நீர் வாய்க்க பண்ணும். சித்தத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.